எல்லாருக்கும் வணக்கம். இது கொண்டரங்க மலையோட பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் வந்து என்னன்னா கோயிலேருந்து டாப்புக்கு எப்படி போகிறோன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஷூட்டிங்கான்னு கேட்டாங்க. பட் ஆனால் இது உண்மையான பருந்து. ட்ரோன் வந்து ஏதோ பறவை நினச்சி அட்டாக் பண்ண வந்தது. பட் ஜஸ்ட் மிஸ். இது கிட்ட வந்து அப்படியே போயிடுச்சு. ஆனால் இதோட தலையை பாருங்களேன், கடைசி வரைக்கும் மேலேருந்து கீழே போகிற வரைக்கும் ட்ரோன்லேயே தான் அதோட பார்வை இருக்கும். பார்க்கவே செம்மையாக இருக்குது. ட்ரோனுக்கு அன்றைக்கி லக்கி டே. ஸோ இது வரைக்கும் அங்கேருந்து தான் வழி இப்படி வந்தது. வாங்க இப்போ மேலே போகலாம். கீழே ஒரு கம்பி இப்படி தான் இடிச்சிருப்பேன். இந்த ஃபேஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரீப்பு, பார்த்தாலே தெரியுது. பண்ணல இது இவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்குன்ட்டு எதிர்பார்க்கல நான். எடுக்கிறீங்களா? இங்கே இருந்துட்டாங்க. இங்கே இருக்கீங்களா? எடுத்தேன் நேர்த்தா. ஓகே இருங்க. பார்த்து வாங்க ப்ரோ. ட்ரக்கிங் போலு, ஜாக்கெட்டு, பேகு எல்லாம் ரெண்டல் கிடைக்குது. டெக்காத்லானில் இல்லை, இந்தியா எக்ஸில். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டாக்கா நீங்கள் அங்கே பேஸ் கேம்ப் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே ஓகே. வாங்க இல்லை. இன்னும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லை கோயில் வந்துட்டோம்ல. கோயிலுக்கும் போகணுமா? ஒரு கையில் கம்பி பிடிக்காமல் ஏறவே முடியாது. நம்ம லக்கு ஒரு மேகம் வந்து சூரியனை மறைச்சாச்சு ஃபுல்லாக. நல்லா தான் இருக்குது. ஃபைனலி கொஞ்ச நாச்சும் ஸ்ட்ரீப் இல்லாமல் இருக்குது. அப்படி நாளில் உட்காந்துலாம் இங்கே இருக்கிறேன். கரெக்டு, நான் இங்கே தான் கோயில் இருக்குன்னு நினச்சிட்டேன். தலை தொங்கிடுச்சு எனக்கு. ஓகே. இப்போது இந்த கோயில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கே வந்து அந்த கம்பி பிடிச்சி ஏறினால தான் கொஞ்சம் சேஃபாக ஏறினேன். இப்போ உங்கள் சார்பிலேருந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோயிலுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் கோரிக்கை முறை ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்குது. கோயிலுக்குன்னு என்ன, இங்கே வர்ற மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம். தண்ணி இல்லை. ஒன்று மெயினாக தண்ணி இல்லை. ரெண்டாவது மக்கள் கொஞ்சம்
அடிப்படை கழிப்பட வசதிகள் எதுவுமே இல்லை. குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லை. வந்தா அடியார்கள் வந்து குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு வர்ற மாதிரி மலை ஏறுற மாதிரி இருக்கணும். எத்தனையோ நமக்கு ஆலயங்கள்ல இருந்து வருமானங்கள் நிறைய வந்தாலும் ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது சுத்தி ஒரு சின்ன கடைகள் கூட ஒண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லை. சொல்ல வெளியூர் எங்களை மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வர்ற அடியார்களுக்கெல்லாம் வந்து ஒரு டீ குடிக்கணும்னா கூட வழி இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு அரசாங்கம் வந்து அறநிலைத்துறையில இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அந்த இது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். சரிங்க சார். ஆமா. ஒரு வழியா கோயில் வந்தாச்சு. நீங்கள் இது கோபுரம் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து உப்பிடுச்சு ஒரு மாதிரி. நீங்கள் அதே வாங்கணும், ஏன் தேர்ட் வாங்கணும்? அது பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. மேபி அதனாலேயும் ப்ராப்ளம் யூஸ் பண்ணுங்க. உள்ளே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. வழி கோயில் பார்த்தாச்சு. கோயிலேருந்து டாப்புக்கு ஏறுறோம். ஜென்ரலாக வரவங்க கோயிலோடு நின்றுருவாங்க. மறுபடியும் ஸ்ட்ரீட் பார்த்தா போகுது. கம்பி இல்லைன்னா குரங்கு மாதிரி தான் ஏறணும். அம்மாடி டாப்பு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரியல. ஓகே, இதான் டாப் போல். அங்கே ஒரு சோலாராக இருக்குது.
ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆ ஆமாம், அந்த வால்ஸில் பெருசு பெருசாக அடிச்சிருப்பாங்களே. ஓகே, அது தெரியும் ஒன்று பெங்களூர் ஏரியா எப்படி இருந்தது? ஓ, இதுதான் வழியா? ஃபுல்லு ஸ்லம். ஆமா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இங்க 2 சுனை இருக்கு. 2 சுனையும் மிகப்பெரிய தீர்த்தம். அது அரும் மருந்தாகவும் இருக்கும். இங்க உள்ள சாமிக்கு அங்கிருந்து தான் தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் பண்றாங்க. அந்த தீர்த்தத்தை நம்ம உள்ள குடிச்சால் நோய் தீரும். நம்ம தலையில வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய பிறவி பாவங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். மிகப்பெரிய தீர்த்தம் 2 தீர்த்தமும். சரிங்க சாமி. இதே மாதிரி வேற என்ன சிவன் கோயில் நம்ம ஊரில் இருக்கு? நம்ம தூத்துக்குடி வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். நம்ம முன்னாடி நமக்கு இப்போ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். இது மாதிரி பல மலைகளுக்கு நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் சதுரகிரியில் மலையில் நமக்கு மடம், சதுரகிரி மடம் இருக்கு. யாத்திரிகள் சேவா ட்ரஸ்ட்னு சொல்லி அங்கே மடம் இருக்கு. அங்கே டெய்லி அன்னதானங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொரோனாவுக்கு முன்னாடி மேலே வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தற்சமயம் வந்து எங்களை மேலே வச்சு அன்னதானம் போடுறதுக்கு வந்து விடலை, அரசாங்கம் விடலை, அறநிலைத்துறையிலேருந்து எங்களுக்கு விடலை. அதனால கீழே தனியாக சர்வேஸ்வர தியான நிலையம்னு சொல்லி ஒன்றை கட்டி அங்கே டெய்லி அன்னதானம் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி. நீங்க தாவுங்க, நான் போட்டுறேன். பார்த்தாங்க, பார்த்து வாங்க. சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டீங்க, வாங்க பண்ணிடலாம். என்ன சேனல் ஜி? ட்ரோன் ட்ரக்கர்ன்ட்டு இருக்கும் பாருங்க. ஆமா, ஓபன் பண்ணி பாப்போம். ஃபுல்லா ட்ரோன் வீடியோஸ் தான் இருக்கும். மலை ட்ரோன் வீடியோஸ். மேலே போயிட்டு எடுக்கணும். அது இதுக்கப்புறம் இல்லையா? ஓகே. மேலே எப்படி இருக்கு? இனிமையாக இருக்கிறது. இனிமையாக இருக்குதா? அவர் தான் உண்மையாக சொல்றாரு, வெயில் அடிக்குது. இதே ஒரு சேலஞ்ச் தானே ஜி. கரெக்டு. வீடியோ போதா இல்லையா? ரெக்கார்ட் ஆகிடுது. இந்த சேனலை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரோன் ட்ராக்கரை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை இறங்கிட்டுமா? கிளி பிடிச்சிட்டா. இந்த இடம் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செயினை பிடிச்சி நம்ம ஈஸியாக ஏறிடலாம். மொத்தமே ஒரு 10 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அப்பாடி.
ஆல்மோஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சு. ஏறிட்டீங்க? அவன் வரலான்ட்டு அந்த பையன். ஐயோ அதான் சொல்கிறதே புரிஞ்சு மாட்டேங்கிறான். இங்கே தான் நான் அவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே வரலான்ட்டாரா? கட்டாயப்பட்டுக்கு பிறகு அவன் கோவப்படுறான். ஓகே. கரெக்டாக 2 hours அவன் 10 o'clock இல்லை நான் 8:30 ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாம் கரெக்டு. சின்ன ஹைக்கு தான், ஆனால் ஸ்டீப்னால நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியுது. ஒரு வழியாக டாப் வந்தாச்சு. ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அறநிலையத்துறையிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம், இங்க வர்ற விசேஷ காலங்கள்ல வர்ற அடியார்கள் பக்தர்களுக்கு வந்து அன்னதானங்கள் கண்டிப்பா போடணும். ஏன்னா இங்க எங்க சுத்துப்பட்ட வரத்துல எங்கேயுமே ஒண்ணுமே இல்லாதனால அறநிலையத்துறையில இருந்து அன்னதானத்தை செய்யணும். அது ஒரு நேரமாவது அன்னதானம் செஞ்சா தான் அடியார்களுக்கு வந்து வசதி வாய்ப்பாங்க. மேல கஷ்டப்பட்டு ஏறி இறங்குறவங்களுக்கு வந்து ஒரு பசியில் இறங்குறவங்களுக்கு வந்து எந்த அடிப்படை ஒரு இதுவுமே இல்லை. மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து இப்ப எங்களை மாதிரி அடியார்கள் எல்லாம் இது பண்றாங்க. இங்க அடியார்கள் கூட்டமும் இங்க இல்ல, வந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. இங்க தங்கி அடியார்கள் இருந்து எதுவும் செய்யற மாதிரி உண்டான வாய்ப்பு வசதிகளும் இல்ல. அதனால அறநிலையத்துறையில இருந்து ஒரு நேரமாவது அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் அந்த விசேஷ நாள்லனாச்சும் அந்த இன்னைக்கு ரெகுலரா இல்லாட்டா கூட விசேஷ காலங்கள்லயாவது அந்த அன்னதானங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான இதை வந்து அறநிலையத்துறை வந்து கண்டிப்பா செய்யணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். சரிங்க சாமி. சிவன் கோயில் வேற என்ன இருக்கு நம்ம ஊர்ல? வந்து வெள்ளிங்கிரி, சதுரகிரி நான் பார்த்துருக்கேன். இது வந்து இதுவும் சூப்பரா இருக்கு. இதே மாதிரி வேற என்ன நம்ம சிவன் கோயில்? திருவண்ணாமலையில பர்வதமலை இருக்குது. ஆமா, அதே மாதிரி கோவை மாவட்டத்துல வெள்ளையங்கிரி, நாமக்கல் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கொல்லிமலை, பாபநாசத்துல அகத்தியர் மலை. அது வந்து அது எப்படி இருக்கு, பாபநாசத்துல அகஸ்தியர் மலைன்னு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு வெளியே போற பாதையை அடைச்சு ரொம்ப காலம் ஆச்சு. நம்ம தமிழக பக்தர்கள் கேரளா போய் தான் போக வேண்டியது இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரசாங்கத்துல இருந்து ஒரு ஸ்டெப்பும் எடுக்காதனாலதான் கேரளாக்காரன் விடுறான். ஏன் நம்ம பாதை அடைச்சதுனால பாருங்க, நம்ம எத்தனையோ நம்ம ஆட்கள் பூரா நம்ம அடியார்களும் சரி டூரிஸ்டரும் சரி ஏகப்பட்ட பேர் போறோம். அதனால கேரளாவுக்கு வருவாய் போய்கிட்டே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போனா வழியும் கம்மி, இது நம்ம வழி தூரமும் ரொம்ப கம்மி.
நமக்கு சுற்றுலாத்துறைக்கும் ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும், அடியார்களும் போய் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு ஈஸி பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி பழைய மாதிரி அதுக்கு ஒரு போக்குவரத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா மக்கள் தரிசனம் பண்றதுக்காக வேண்டி ஒரு வழி திறந்து விட்டு ஃபாரஸ்டரே துணை நின்று இதுக்கு முன்னின்று இது பண்ணாலும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஊர்ல இருந்து அந்த பொதிகை மலைக்கு வழியே கிடையாது. வழி இருந்த ஆதியில இருந்துச்சு, இருந்துச்சு, அதை அடைச்சிட்டாங்க. அகத்தியர் ஜீவசமாதி கூட நம்ம கேரளா போய் தான் வாங்கிட்டோம். இப்ப அகத்தியர் ஜீவசமாதி நம்ம அகத்தியரை தரிசனம் பண்றது கூட கேரளா போய் அங்க இருந்தா நம்ம வரோம். இப்ப நம்ம இந்த அடியார்கள்லாம் அங்க போயிட்டு வர்றதா. ஆனா மலை இருக்கிறது தமிழ்நாடுகளுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம போய் நேரடியா தரிசனம் பண்ண போக முடியாம நம்ம ஆளுங்க அடைச்சு வச்சதுனால, நம்ம அரசாங்கம் அடைச்சு வச்சதுனால கேரளா வழிதான் வரோம். அது மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. அதை வந்து இப்போ அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறது வந்து அந்த பொதிகை மலை பாதையை நம்ம பாபநாசம் வழியா அந்த வழியை திறந்து விடுறதுக்கு கண்டிப்பான முறையில் பரிசீலனை பண்ணணும், மறுபரிசீலனை பண்ணணும். பொதிகை மலை பத்தி சொல்லுங்க சாமி. பொதிகை மலைன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பாதையிலிருந்தும் செல்றதுக்கு முன்னாடி வந்து வழிகள் இருந்தது. இப்போ அதை நம்ம தமிழக அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா புலிகள் காப்பகமாக மாற்றிட்டாங்க. அதனால அந்த பாதைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, தூரமும் கம்மி. அதனால நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால கேரளா கவர்மெண்ட் அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் தான், இந்திய கேரளா கவர்மெண்ட்டுக்கும் தமிழக அரசுக்கும் நடுவில் தான் அந்த அகஸ்தியரோட சிலை. கேரளா சைடும் அப்போ அது புலிகை இது கேரளா கவர்மெண்ட் நம்மளுக்காக வேண்டி அதை ஆன்லைனில் நம்ம புக் பண்ண சொல்லி மாதம் இந்த ஜனவரி மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு மட்டும் நமக்கு அலோவ் பண்ணுறாங்க. மழைக்காலம் முடிஞ்ச பிறகு அலோவ் பண்றாங்க. ஆன்லைன்ல தான் நம்ம புக்கிங் பண்ணி ஆகணும். நம்ம ஊர்ல இருந்து அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அதனால கேரளா கவர்மெண்ட் புக் பண்ணோம்னா நம்ம ஒரு பேட்ச் போயிட்டு வர்றதுக்கு வந்து 3 நாள் ஆகும். 3 நாள். ஆமா, நமக்கு வந்து முதல்ல ஆதார் கார்டு எல்லாமே செக் பண்ணி தான் விடுவாங்க. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஆள் வரலன்ற மாதிரி இருந்தாலும் அங்க அனுமதி கிடையாது. ஆதார் கார்டோட கரெக்டா இருந்தா மட்டும் அந்த கவர்மெண்ட் அதை ரொம்ப துல்லியமா கணிக்கிறாங்க. ஆள் மாத்தி போயிட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஃபைன் போட்டுடுறாங்க. நாங்கள் போனப்போ அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. மாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு 17,500 கிட்டத்தட்ட ஒரு ஃபைனாக போட்டே வாங்கிட்டாங்க. காம்ப்ரமைஸே கிடையாது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா 3 நாள் ஆகும் நம்ம அங்கே போகிறதுக்கு. இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம போய் அங்கே வந்து ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டு. அதே போல் நம்ம போகிறதுக்கு வந்து எத்தனை பேர் புக் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப 3 பேர்த்துலேருந்து 4 பேர்த்துக்கு ஒரு கைடு கொடுப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உணவுப் பொருளை வாங்கிட்டு போனால் அந்த கைடு சமைச்சு கொடுப்பாங்க. போன வருஷம் கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் அவங்கவுங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அதுக்கும் கட்டணம் வாங்கிட்டு கைடுக்கு உண்டான ரூபாயும் வாங்கிட்டு மொத்தத்துக்கு ஒரு 4,500 கட்ட சொல்லுவாங்க ஒரு நபருக்கு. கட்டணும் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு கைடு 4 பேத்துக்கு ஒரு ஆள் கொடுத்துட்றாங்க. நம்ம கூடயே வர்றாங்க. நம்ம லக்கேஜ் தூக்கி கொண்டு வரனாலும் கொண்டு வந்துடுவாங்க. போய் நம்ம ஷெட்டு ஒரு கேம்ப் இருக்கு, வரிசையா கேம்புகள் இருக்கு, போற வழியில ரிவர் இருக்கு, தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைகள் எதுவும் இடையில எதுவும் கடைகள் கிடையாது, அளவு கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது. அதே போல அட்டைப்பூச்சிகள் அதிகம். ஆமா, போன தடவை நாங்க பயங்கர அட்டைப்பூச்சி கடி அதில் ரொம்ப அனுபவிச்சாச்சு. நல்லா இருந்தது, அது ஒரு அனுபவமா இருந்தது. போய் ஷெட் நம்ம அந்த கேம்ப்ல தங்கிட்டோம்னா அவங்க போன உடனே காஃபி, நைட்டுக்கு வந்தான கஞ்சி, அது ஒரு கேரளா கஞ்சி நல்லா கொடுப்பாங்க, ஹெல்த்தா இருக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம ஷெட்டு. பெண்களுக்கு அனுமதி உண்டு 15 வயதுக்கு மேல். 15 வயதுக்கு. ஆமா, ஐயப்பன் இது மாதிரி தான், ஐயப்பன்ல கூட கிடையாது. 15 வயசுக்கு மேல கொடுப்பாங்க. பெண்கள் தனி ஷெட்டு போடுவாங்க, நமக்கு தனி ஷெட்டு. அங்க கழிப்பறை வசதி, குளியல் வசதி எல்லாமே நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 10 பாத்ரூம் 10 டாய்லெட் போற நண்பர்களுக்கு கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். தங்கிட்டு மறுநாள் அங்க இருந்து தரிசனம் பண்றது, அகஸ்தியரை தரிசனம் பண்றதுக்கு போகணும். அங்க இருந்து போனோம்னா அது கொஞ்சம் பாதை கொஞ்சம் கஷ்டமான பாதை. ஒரு 4 இடத்துல கயிறு ரோப் பிடிச்சு போகணும். கொஞ்சம் கவனமா தான் போகணும். வயசானவங்களாம் பார்த்து போகணும், நம்மளே கொஞ்சம் கவனமாக தான் போகணும். அந்த மாதிரி ரிஸ்க்காக போயிட்டு இருக்கப்ப அங்கே போயிட்டு ஐயாவை பார்த்துட்டு நம்ம ஐயாவை போனீங்கனாலே அங்கே ஒரு அந்த அமைப்பே தனியாக இருக்கும். அவரோட அகஸ்தியர் ஏற்கனவே அந்த அவரோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே சிலைகள் தத்ரூபமாக இருக்கும். நீங்கள் விபூதி அபிஷேகம்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கண்ணு நம்ம முழிச்சிருந்த மாதிரியே அந்த கண்ணு இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு தாரேன். அது இருக்கு, அந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்யலாம். என்ன போன தடவை கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ட்ரெக்கிங்னு மாத்துறாங்க. அது எல்லா அபிஷேகமும் நாங்க பண்ணோம். போன தடவை எங்களை வந்து அவங்க எதுவுமே கொண்டு போக விடலை.
நம்ம பூஜை சாமான்லயே. பூஜை ஜாமான்கள், பத்தி பாக்கெட்டு, சூடம் எல்லாத்தையுமே அவங்க அனுமதிக்கலை. கேட்டால் என்ன அப்படின்னா ஒன்லி ட்ரெக்கிங் அப்படின்ற வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி ரைட் ஓகே, நம்ம போய் தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிச்சுட்டு அங்கே உச்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட 2 டேமும் நம்மளோட காரையார் டேமும் உங்களுக்கு ஒரு 4 டேம் சுற்றிலும் தெரியும். அகஸ்தியர் மேலே கரெக்டாக உச்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வச்சா நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாடு கவர்மெண்டோட எல்லையில தான் அகஸ்தியரே இருக்காரு. ஆனால் நமக்கு அலோடு இல்லை. ஆமாம், அலோடு இல்லை. நம்ம கவர்மெண்ட் இதை முறையான எடுத்து செஞ்சோம் அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்ல போய்கிட்டு இருக்கும்போது இது புலிகள் காப்பகமா மாத்தி இவங்க வச்சதுனாலதான் இப்ப விட மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் இதே தான் இதே. ஆனா அவங்க புலிகள் காப்பகமா அதை மாத்தல, அவங்க ரெகுலேட் பண்ணி ப்ராப்பரா பண்றாங்க. முதல் தங்கி மறுநாள் தரிசனம் அங்க போய் முடிச்சுட்டு வரோம் இல்லையா, அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் ஆயிரும் நம்ம கீழே வர்றதுக்கு. அது யானைக்காடு. நம்ம போற 2வது பகுதி வந்து யானைகள் நிறைந்த பகுதி. கொஞ்சம் கவனமா தான் போகணும். நம்ம இருக்கிறப்ப இது வரைக்கும் ஒன்றும் இழைச்சல்ல. போயிட்டு அங்க இருந்து திரும்ப வந்து அதே கேம்ப்ல நைட்டு தங்கணும். அதாவது நம்ம புதிய போற 3 நாள்ல 2 நாள் இரவு நம்ம அங்கதான் தங்கணும். ஆமா, தங்கிட்டு நம்ம மறுநாள் காலையில சாப்பாடு அதே போல 3 நேரம் சாப்பாடு நமக்கு போன வீட்டு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. நைட்டும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே போல சாயங்கால நேரம் டீ, பஜ்ஜி, அவங்க இந்த வர காப்பி போட்டு கொடுத்துருவாங்க. சுத்திலும் அகலிகள் தோண்டி வச்சிருப்பாங்க நம்ம ஷெட்டை சுத்திலும். ஏன்னா நைட்டு காட்டு மிருகங்கள் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி உள்ள பாதுகாப்பா இருப்பாங்க. அதே போல ரேஞ்சர் கூடயே இருப்பாங்க. அங்கேயே ரேஞ்சர் இருப்பாங்க. நம்ம அங்க போன உடனே யார் வந்திருக்காங்கன்றதையும் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு கூட வந்து செக் பண்ணுவாங்க ஆதார. அந்த மாதிரி அது ஒரு ஸ்ட்ரிக்டா பண்றாங்க. சேஃப்டி விஷயத்துல அவங்க கேரண்டி பண்றாங்க. அங்க போறது நமக்கு ரொம்ப சேஃப்டி. அவங்க பாதுகாப்பும் தரமான முறையில பண்ணி வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில நம்ம இறங்குறோம் அப்படின்றப்ப இறங்கிட்டோம்னா அப்பதான் அடுத்த பேட்ச் அவங்க விடுறாங்க. நம்ம மாதிரி இப்ப செத்துக்கெல்லாம் கிடையாது. ஒரு பேட்ச் முடிஞ்ச உடனே தான், ஏன்னா தங்க வைக்க இடைஞ்சல் இருக்க கூடாதுன்றக்காக வேண்டி பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கணும் இல்லையா. அதனால இந்த பேட்ச் முடியிறப்பதான் அந்த பேட்சை ஏத்துறாங்க. நம்ம கீழே போற நேரம் கரெக்டா அவங்க ஒரு குரூப் ஏத்துறாங்க. ஒரு பேட்சுக்கு 60ல இருந்து 70 பேர் விடுறாங்க. அவ்வளவுதான். எல்லாராலையும் ஏற முடியுமா அந்த மலை? போலாம், தாராளமா போலாம். 2வது பகுதி மட்டும் கொஞ்சம் கடினமா இருக்கும். அவ்வளவுதான். இந்த இதை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நல்ல வருமானம் கிடைக்குது. இதை வந்து கேரளா கவர்மெண்ட் செய்யற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை முன்னின்று இந்த புலிகள் காப்பகம் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தர்கள் போகிறதுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட கேரளா கவர்மெண்ட் செய்யற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் செஞ்சு இந்த பாபநாசம் வழியை அவங்க வந்து திறந்து விடணுங்கிறது தான் நம்மளுடைய முழு கோரிக்கை. சரிதானே? இதை வந்து அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணி நம்ம தமிழக மக்களை வந்து கேரளா போய் வர்றதுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம வழி விடணுங்கிறத வந்து நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். நாங்க எல்லாம் பாதை வந்து கேரளா போகணும் அப்படின்னா நம்ம திருவனந்தபுரம் போய் திருவனந்தபுரத்துல இருந்து அங்கிருந்து ஒரு 1-2 மணி நேரம் டிராவல். பானக்காடு அடிவாரம். இப்ப நமக்கு இந்த அடிவாரம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அங்க ஏரியா வந்து பானக்காடு. அந்த இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டி தான் ஃபாரஸ்ட் நம்மளை செக் பண்ணி அங்க இருந்து நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறோம். அது ஒரு தூரம் அதுதான். நமக்கு இங்க இருந்து போறதுக்கே நமக்கு ஒரு நேரம் ஆயிருது. ஆனா நம்ம வழியா போனா ஒரு நாள் பாபநாசம் வழியே போனா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம அரசாங்கம் புலிகள் காப்பகம் அறிவிச்சனால அதை ஃபாரஸ்ட் தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. அரசாங்கம் நினைச்சா பண்ணலாம், அதை பண்ணி கொடுக்கணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அவ்வளவுதான். மேல உள்ள சில பகுதிகள் யுனெஸ்கோ கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப இந்த வீடியோ அவங்க யாராச்சும் ஒருத்தகாச்சு அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு போய் சேருதான்னு பார்ப்போம். ஆனா நம்ம எல்லாரும் வந்து நீங்க அதை ரிட்டர்ன் பண்ணி போட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு டைம் இல்லாட்ட இன்னொரு டைம் பார்ப்பாங்க, கண்டிப்பா போகும். ஆனா நான் பாக்குற எல்லா மலைக்கோயிலும் வந்து அப்படியே விட்டுறாங்க, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்ன்றது. வர நம்ம பக்தர்கள் தான் வந்து ஏதோ கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்க தவிர்த்து கீழே இருக்கிற கோயில்லாம் வந்து கொஞ்சம் அரசாங்கம் வந்து எடுத்து பண்றாங்க தவிர்த்து மலை கோயில் வந்து கண்டுக்கிறதே இல்லை. அது வருமானத்தை வேற எதுக்கு ரொட்டேஷன் பண்றாங்களே தவிர அத மலை கோயிலுக்கும் செலவு பண்ணணுங்கிறது இல்ல. வேற என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம பேசணும்னா நிறைய வில்லங்கங்கள் வரும். நம்ம அதை பேச விரும்பல. அங்க வர்ற மற்ற ஆலயங்கள்ல வர்ற வருமானத்தை மலை கோயில்களுக்கும் வந்து ஒரு டெவலப்பிங் செய்யணும் அப்படிங்கறத நம்ம வந்து அறநிலைத்துறைக்கே கோரிக்கையா வைக்கிறோம். பல காலமா வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது சருகிரி மலையில நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து ரெகுலரா போட்ட அன்னதானத்தவே போடக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி இது பண்ணிட்டாங்க. நம்மளுடைய அன்னதானம் போட்டதுல அதுதான் சொல்றேன். வர்ற பக்தர்களுக்கு நம்ம அரசாங்கத்திலிருந்து ஒரு பைசா கூட எதிர்பாராம நம்ம அடியார்கள்ட்ட இருந்து பிச்சை எடுத்து செஞ்சதவே செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிவிட்டாங்க.
இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பெரிச்சம் கொடுக்க மாட்டேங்காங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சதுரகிரி யாத்திரிகள் சேவா ட்ரஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. அது அறநிலைத்துறை வந்து அதுக்கு ஒரு மனம் இறங்கி அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். அதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல இதை சொல்யூஷனை கொடுத்து பழைய மாதிரி அன்னதானம் போறது கொடுத்தாங்கன்னா மக்களுக்கும் நம்ம வந்து போறவங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்காது. ரொம்ப அதிகமான சிரமங்கள் இருக்கு. கவர்மெண்ட்ல வந்து அன்னதானம் போடுறாங்க, அடியார்களுக்கு ஒரு சிறப்பா மன இல்ல இருக்கும். ஆண்டவனுக்கு செஞ்ச ஒரு மன திருப்தியோட இருக்கும். நம்ம அங்க மேல போட்ட மாதிரி அந்த சிறப்பு இல்ல. இப்ப ஏன்னா நம்மளே போயிருக்கோம், சாப்பிட்டுருக்கோம். அடியார்களுக்கு அங்க வர்ற அடியாளுக்கு கட்டாலே சொல்லுவாங்க இந்த மாதிரி சருகரி மடம் இல்லைன்னே ஒண்ணுமே இல்லை, சும்மா என்னத்தையும் இது பேருக்கு இது பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அடியார்கள் எல்லாருமே வர்ற பக்தர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டு தான் போறாங்க. அது இதை வந்து அறநிலைத்துறை மறுபரிசீலனை பண்ணி இந்த 6 மடத்துக்கு வந்து ஒரு அன்னதானம் போடுறதுக்கு பலபடி பெர்மிஷன் கொடுக்கணும். கொடுத்தா நம்ம பக்தர்களுக்கு நம்ம மனநிறைவோட எல்லாமே செய்யறதுக்கு தயாரா நாங்க காத்திருக்கோம். சரிங்க சார். ஆமா, இதை வந்து உங்க மூலியமா அறநிலைத்துறைக்கு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். சரிங்க சார். சுத்தம் சுகாதாரம் பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்ணி திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ட்ரோன் ட்ரக்கிங் வீடியோஸ் கண்டிப்பாக வரும்.